அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள், அந்த பரிணாமங்களை நாம் பார்க்கின்றோம். இதிலே அதிசயமானவராக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அதிசயமானவராக, எல்லா செயல்பாடுகளிலும் அதிசயமானவராக விளங்குகின்றார். அவருடைய பிறப்பினுடைய காரியம் அதிசயம், அவருடைய உயிர்ப்பு அதிசயம், அவர் செய்த செயல்பாடுகள் எல்லாமே அதிசயமாக நமக்கு தென்படுகிறது. எனவே அவர் அதிசயமானவராக காணப்படுகிறார். அதை போல அவர் நல்ல ஆலோசனை கர்த்தராகவும் இருக்கின்றார். எனவே கர்த்தருடைய சமூகத்திலே அவர் அதிசயமானவராக, ஆலோசனை கர்த்தராக, வல்லமையுள்ள தெய்வமாக காணப்படுகிறபடியினாலே நாம் முழுமையாக அவருடைய பாதப்படியில நம்மை நாமே அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய கரங்களை பிடித்து அவர் நித்தமும் வழி நடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென்.